கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஓய்வு நாள் ஆலய ஆராதனைக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் ஆலய ஆராதனையில் பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு புதியதான ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஒரு புதியதான வழியை நாம் என்ன செய்வோம்? கடைபிடிப்போம். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவோம். சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் பரிசுத்தமாக கர்த்தரை என்ன செய்யணுமாம்? தொழுது கொள்ள வேண்டுமாம். தாவீது சொல்கிறார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்கிறார். நிறைய பேருக்கு ஆலய ஆராதனைக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சத்தியத்தை கேட்கணுன்னா அதை விட கஷ்டம். அதை ஃபாலோ பண்ணணுன்னா இன்னும் அதை விட மிகவும் கஷ்டம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செல்லணும். அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணுமா? பயந்து நடுங்க வேண்டும். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து சிருஷ்டித்த தேவன். அவ்வளோ பெரிய தேவனை நம்ம தொழுது கொள்ளணும்னா அவ்வளோ பயபக்தியோடு அவருடைய சமூகத்துக்கு போய் நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க? ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெறுங்க. உங்களை பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.